கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே தலைப்பு பார்த்திருப்பீங்க, தேவையானது ஒன்றே. இல்லையா? சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் நம்பர். ரொம்ப சின்ன, அதே நேரத்துல வல்லமையுள்ள நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா அதோடைய பதில் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா, நமக்கு தெய்வம் ஒரே தேவன். நமக்கு எல்லா காரியம் என்னது? ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞான ஸ்நானமும். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் ஒண்ணு. மரியாதை பார்த்து சொல்றாரு தேவையானது ஒண்ணுதான். இல்லையா? இந்த வசனம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். தெரிந்து ரொம்ப நிறைய இடத்துல நம்ம கேட்ட வசனங்கள் தான் தேவையானது ஒன்றே. எந்த இடத்துல வருது அப்படின்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் வாயால சொல்லப்பட்ட வார்த்தை தேவையானது ஒன்றே. அப்போ தேவையானது ஒன்றே அப்படின்னா, தேவை இல்லாதது மற்ற எல்லாம். அப்ப தேவையானது ஒன்று, மற்ற எல்லாமே என்னது? தேவையில்லாதது. இததான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு இந்த ஒரு 20-25 நிமிஷத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, தேவையானது ஒண்ணு, மத்தது எல்லாம் தேவை இல்லாதது. இப்போ கடந்த போன வாரம் சரியா நாம பேசின அன்னைக்குதான், வியாழக்கிழமை தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பிளைட் ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியும் அதோடைய அந்த செய்தியின் சூடுகளோ, அந்த செய்தியின் காயங்களோ இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல, ஆறல. நியூஸ் சேனலை திறந்தாலும் அதுதான். இப்படி அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. வாழ்க்கை ரொம்ப நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில எல்லாம் எந்த இடத்துல எப்படி லைஃப் இந்த அளவுக்கு ஒரு அன்சர்டனிட்டியா இருக்குமா அப்படிங்கிறத யாராலையும் என்ன பண்ண முடியல, யோசிச்சு பார்க்க முடியல. அப்போ அது கண்டினியூஸா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா இந்த மாதிரி நடந்துருச்சு. அந்த பிளைட்டை நிறுத்திட்டாங்க, இந்த பிளைட் ஏறும்போது பிரச்சனையாச்சு. இப்படியே கண்டினியூஸா வருது. ஒரு பக்கம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. யார் பக்கம் சரி, யார் பக்கம் தப்புன்னு பேசுறதுக்கு நமக்கு இப்ப நேரம் கிடையாது. ஆனா உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஓடிக்கொண்டிருக்கு. இப்படியும் ஓடிக்கொண்டு இருக்குது. ஆண்டவருடைய கோப ஆக்கினைகள் எல்லா இடத்துலயும் என்ன ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒன்றே. பாருங்க, ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, ஐயோ என்னுடைய பணம் போச்சு, என்னுடைய சொத்து போச்சு, என்னுடைய கனவுகள் போச்சு, எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனோ, இல்ல ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குள்ள அபிஷேகத்துல இருந்த ஒரு மகனோ அந்த பிளைட்ல இருந்ததா என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? பரவாயில்ல, இங்க மரித்தால் நமக்கு பரலோக வாழ்வு நிச்சயம். சேர்த்து வச்சிருந்த எல்லாம் போச்சு, குடும்பம் போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்திருக்கும். ஆண்டவரை ஏத்துக்கொண்டிருந்தா என்ன தெரியுமா? நான் மரித்தால் ஆண்டவருடைய பரலோகத்துல நான் போய் என்ன பண்ணுவேன், சேர்ந்து கொள்வேன்ற நம்பிக்கை அந்த ஆளுக்கு இருந்திருக்கலாம். இல்லையா? ஆனா எத்தனை பேர் இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருந்தாங்க, எத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை அந்த மாதிரி நிர்பந்தத்துலதான் இருக்கும். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு மரித்தாலும் நம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மாத்திரமே நமக்கு என்ன பண்ணணும், மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கணுங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றுதான். பாருங்க, ஆண்டவர் பெத்தானியாக்கு வராரு. பின்பு அவர்கள் ஒரு பிரயாணமாய் போகையில், லூக்கா 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வர, அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னிடம் கேட்டுக்கொண்டாள். நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு. கிராமத்துக்குள்ள போனோம்னா ஒரு சகோதரி அவரை ஏற்றுக்கொள்றாங்க. யார் அந்த சகோதரி? மார்த்தாள் தான் அந்த சகோதரி. யாருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தார்? ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணது யாரு? யார் ஆண்டவரை உள்ள சேர்த்தது? மார்த்தாள். அதற்கு பிறகு அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருந்தாள். நல்லா கவனிங்க, மார்த்தாள் ஆண்டவரை கூப்பிடுறா வீட்டுக்கு. அவதான் கூப்பிட்டா. உள்ள வந்துட்டாரு ஆண்டவரு. வந்த பிறகு இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு டீ போட்டு கொடுப்பீங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வருவீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா உங்களுக்கு நான் சமைக்கிறேங்க, லஞ்ச் ரெடி பண்றேங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? போவீங்க. கரெக்ட் தானே?
நம்ம செய்யற காரியங்கள் தானே மார்த்தாலும் பண்ணாங்க. நீங்க இந்த வேதம் தெரியாத யாரோ ஒரு நபர்கிட்ட போயிட்டு இந்த கதையை நீங்க சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தாருங்க. வந்தோடனே அதுல 2 சகோதரிகள் இருந்தாங்க. ஒரு சகோதரி அந்த ஐயாவுக்கு வந்து போயிட்டு ஏசப்பாக்கு வந்து என்ன பண்ணாங்க, சாப்பாடு ரெடி பண்ணாங்க, அவங்க தங்குறதுக்கான இடத்த ரெடி பண்ணாங்க, இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சகோதரி ஆண்டவருடைய பாதத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல யார் பண்ணது சரி அப்படின்னு நீங்க யாராவது உலகத்தான் கிட்டயோ இந்த வேதம் தெரியாதவங்க கிட்டயோ கேட்டீங்க அப்படின்னா, மார்த்தாள் செஞ்சதுதான் 100% சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, மார்த்தா கேக்குறா, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, எவ்வளவு வேலை செய்யற ஆண்டவர் வர்றாரு, இதை எடு, இதை கிளீன் பண்ணு, அதை கிளீன் பண்ணு. நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம், சேர்ல இருக்கிற துணி எடுத்து தூக்கி என்ன பண்ணுவோம், மூட்டை கட்டி ஓரம் வச்சு சேரை ரெடி பண்ணு, ஐயோ டப்பு டப்புன்னு என்ன பண்ணு, தண்ணி எடுத்துனுவா, இதை எடுத்துனுவா, அதை எடுத்துனுவா, இதெல்லாம் பண்றோம் இல்லையா? இந்த வேலையெல்லாம் அவ பண்றா. ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு சும்மா அமைதியா உட்கார்ந்துருக்கான். யார்கிட்ட? ஆண்டவருடைய பாதத்தடிக்க உட்கார்ந்துருக்கான். அப்போ பற்பல வேலைகள் செய்வதில் வருத்தம் அடைந்து அவர் தான், ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று. வேலிடான ரிக்வெஸ்ட்ல, நான் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சகோதரி கொடுங்கன்னு. ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யார் கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க உங்க பேர் போட்டுக்கோங்க. நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆகும் என்னோட ஃபியூச்சர், என்ன ஆகும் என்னுடைய ஹெல்த், என்ன ஆகும் எனக்கு கல்யாணம், எப்படி என்னுடைய வாழ்க்கை இனிமே ஓடும், இந்த கடன் பிரச்சனை இருக்கு, இந்த சூழ்நிலை இருக்கு, இந்த குழப்பங்கள் இருக்கு, என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற. மாத்தலாமா, ரைட்டு அப்படிங்கிறா. ஆனா ஆண்டவர் 42 வசனத்தை சொல்றாரு, தேவையானது ஒன்று. மீட்டிங்ல தான் சொல்லியிருப்பேன், பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, தேவையானது ஒன்றே, மத்த எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் லிட்ரலா அதுதான் சொல்றாரு. மத்த எதுவுமே தேவையில்லை. நீ என்னன்னாலாம் மனசுல நினைக்கிறீங்களோ அது எதுவுமே தேவையில்லை. தேவையானது ஒன்றுதான். அந்த தேவை என்னன்னா, தன் அவன் அந்த காலு கிட்ட உட்கார்ந்து இருந்தா பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தடிக்கு உட்கார்ந்து இருந்தால் பாருங்க, அதுதான் தேவையான ஒன்று. ஏன் தெரியுமா அது தேவையான ஒன்று? ஏன்னா அது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். எல்லா காரியமும் ஒரு நாள் எடுபட்டு போயிடும். நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணம், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற புகழ், நம்முடைய மரியாதை, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடும், ஒரு நாள் ஈடுபட்டு போயிடும். ஆனா ஆண்டவருக்குள்ளாய் நாம் சேர்த்து வைக்கிற காரியங்கள் ஒரு நாளும் ஈடுபடாது. ஆண்டவருடைய பாதத்திலேயே உட்கார்ந்து நாம் செலவு செய்கிற நேரங்கள் ஒரு நாளும் ஈடுபடாது. வசனம் சொல்லுது, இந்த என்றைக்கெல்லாம் இந்த பாதம் கழுவுகிற நிகழ்ச்சியை நம்ம சபையில நடத்துறோமோ, இந்த பெரிய வியாழன் அன்னைக்கெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்ப்போம் இல்லையா, சபையில வந்து இந்த பாதம் கழுவுவாங்க இல்லையா, அந்த நாளை நம்ம என்னைக்கெல்லாம் செய்யறோமோ அன்னைக்கெல்லாம் இந்த மரியாதை நினைவு கூறுங்கள்ங்கிறாரு ஆண்டவர் வசனத்தை. பாருங்க, இதுதான் எடுபடாத நல்ல பங்கு. தன்னை விட்டு எடுபடாத பங்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த பங்கு என்ன ஆகல, எடுபடவில்லை. அப்போ பார்த்தால் செஞ்சது சரியா இருந்தாலும், உலகத்தின் பார்வைக்கு அது சரியா இருந்தாலும், ஆண்டவரின் பார்வைக்கு, ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருப்பது, ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வது, வேதம் வாசிப்பது, இதுதான் தேவையான ஒன்று. வேற எதுவுமே தேவை இல்லைங்க. அப்ப நான் வேலைக்கு போக கூடாதா? அப்ப நான் சம்பாதிக்க கூடாதா? அப்ப நான் மற்ற காரியங்களை பார்க்க கூடாதா? என் பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்க கூடாதா? எல்லாம் என்ன காரியத்தை பண்ணக்கூடாதா? அப்படின்லாம் கேட்டா இதெல்லாம் தானா வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அதுதான் தேவையான ஒன்று. அதை நீங்க தேடிட்டீங்க அப்படின்னா, மத்த எல்லாம் ஃபாலோ பண்ணி நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி ஓடி வரணும். அதுதான் வசனம் சொல்லுது. இங்கிலீஷ் பைபிள்ல டிரான்ஸ்லேஷனும், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இட் வில் ஃபாலோ யூ. நீ எங்க போனாலும் அந்த நன்மையும் கிருபையும் என்ன ஆகும், உன்னை தொடர்ந்து வரும். பாருங்க, அப்போ ஆஹ் ஒரு இந்த 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 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு பிள்ளை பிறகுறான், ஈசாக்கு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம் அந்த ஈசாக். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
தேவைப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா அவனுக்கு ஒரு சந்ததி இல்லை, அவனுக்கு ஒரு ஆண் மகன், ஒரு பிள்ளை இல்லாது இருந்தது. எத்தனையோ நகைப்புக்குள்ளாய் ஆபிரகாமும் சாராலும் போயிருப்பாங்க. இத்தனை காரியங்களுக்கு நடுவுல ஈசாக்கு பிறந்த பொழுது அவனுக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம் அவனுக்கு அந்த நாளில என்ன அது கிடைத்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு. பாருங்க, யோசிங்க. அவனுக்கு ரொம்ப தேவையான காரியம் இந்த ஈசாக்கு. அவன்கிட்ட பணம் இருந்தது, புகழ் இருந்தது, எல்லாமே இருந்தது. அவன் ஏற்கனவே பணக்காரன் தான். ஃபர்ஸ்ட் தடவையே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் தகப்பன் தேசத்தையும் உன் ஜனத்தாரை விட்டு நீ என்ன பண்ணு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னோன்னே, எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையானது எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஆபிரகாம் வந்தார். மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நீ உங்க அப்பா விட்டுட்டு வந்துட்ட, இப்போ பையனை நீ என்ன பண்ணு, பலிக்கு. பயங்கர டெஸ்ட். இது யாரா இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க, தடுமாறி இருந்துதான் இருக்கணும். சாரால் ஒருவேளை கேட்டிருக்கலாம், எதுக்கு இப்ப பையனை கூட்டிட்டு எங்க போறீங்க? எதுக்கு கட்டை கிட்ட எல்லாம் எடுத்துட்டு எங்க பையனை கூட்டிட்டு எங்க போறீங்க அப்படின்னு சாரால் கேட்டிருக்கலாம். அது தடுத்திருக்கலாம் ஆபிரகாம். ஈசாக்கின் மேல் உள்ள பாசம் அது ஒருவேளை அவனை தடுத்திருக்கலாம். அவன்கிட்ட இருக்கிற பணம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகிடலாம்னு கூட என்ன பண்ணிருக்கலாம் ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம். என்னப்பா இது, எப்படிப்பட்ட இந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், இவர் போய் இப்படி பலி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி, எனக்கு வேணவே வேணும், நான் மறுபடியும் என்ன பண்ணிடுறேன், ஊரு என்ற ஊருக்கே நான் என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன் அப்படின்ட்டு போயிருக்கலாம் ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம் எடுத்த டிசிஷன் தேவையானது எனக்கு ஒண்ணுதான். ஆபிரகாம் கூட எனக்கு, ஈசாக்கு கூட என்ன அது எனக்கு தேவை கிடையாது. என் ஏக சுதன் எனக்கு தேவை கிடையாது. என் நேச குமாரன் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல தேவையானது எனக்கு ஆண்டவர் மாத்திரம் தான் சொல்லிட்டு ஈசாக்கை பலி கொடுக்க என்ன பண்ணா, சம்மதிச்சான். ஆனா அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணல, ஈசாக்கை பலி கொடுக்கல. ஆனா அதுக்கு அப்புறம் ஒரு வசனம் சொல்லும், முதலாவது பலி கொடுக்க சொல்லும் பொழுது ஈசாக்குக்கு ஒரு டைட்டில் தருவாரு. என்னன்னா, உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனும் உன் புத்திரனும் அப்படின்னு. ஆனா முடிச்ச பிறகு ஆண்டவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. என்னன்னா, அவன் நேசகுமாரன் இல்ல, ஏன்னா அவனை காட்டிலும் ஆபிரகாம் என்னை அதிகமாய் நேசிக்கிறான். அவர் ஃபர்ஸ்ட் என்ன டவுட் அப்படின்னா, என்ன காட்டிலும் ஈசாக்கு அதிகமா நேசிச்சிருப்பானோ ஆபிரகாம். இந்த வசனத்தை வேணா எடுத்து பாருங்க வீட்டுல போகும்போது. முதலாவது சொல்லும் போது உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் அப்படின்வாரு. ஆனா ரெண்டாவது அவன் வெட்ட வந்துட்ட பிறகு, நிறுத்தின பிறகு, உன் புத்திரன் என்றும் பாராமல் அப்படின்னு நேசகுமாரன் எடுத்துட்டு இருப்பார். அப்போ ஆண்டவர் வச்ச டெஸ்ட் என்ன தெரியுமா, நீ என்ன காட்டிலும் ஈசாக்க லவ் பண்றியா? அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, எனக்கு தேவை நீங்க மாத்திரம் தான், ஈசாக்கு எனக்கு தேவையில்லை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு என்ன காரியம்னா, இறந்தே போனாலும் ஈசாக்கு என்ன பண்ணிருப்பாரு, ஆபிரகாம் மீட்டெடுத்திருக்கலாம். தேவையானது ஒன்றே. இன்றைய நாள்ல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காரு. தேவையானது ஒன்றுதான். ஏன்னா பல விஷயங்களை குறித்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். என்னென்னமோ காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஃபியூச்சர் பல பேருக்கு அடுத்த நாள், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு காலையில விடியறப்போ என்னுடைய சிச்சுவேஷன் என்ன, ஏன்டா விடிஞ்சது அப்படின்னு சில பேர் யோசிக்கிற சூழ்நிலையில இருக்கும். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ற தேவையானது ஒன்றுதான்ப்பா, நீ என்ன பிடிச்சுக்கோ. என்ன காட்டிலும் வேற யாரையாவது எனக்கு முன்னாடி என்ன பண்ணிடாத, வச்சிடாத. என்ன நீ ஃபர்ஸ்டா வச்சினா மத்த எல்லாம் சேர்ந்து வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை ஜீரோ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருந்தாதான் அதுக்கு 1,00,000மோ 1,00,00,000 மதிப்பு. நீங்க முன்னாடி எதை வச்சுட்டாலும் ஆண்டவர் தூக்கி கடைசியா வச்சீங்கன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆண்டவர் தேவையானது ஒன்றுதான். ஒன்றாகிய மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு தேவை. அந்த தேவையான ஆண்டவரை நீங்கள் முன்னாடி கண் முன்னால் நிறுத்துவீர்கள் என்றால் மற்ற காரியம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களுக்கு வேலை வரும், உங்களுக்கு சரியான நேரத்துல எல்லா காரியங்களும் நடக்கும், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா தேவையானது ஒன்று.
பாருங்க, யோபு வசனத்தை எடுக்க வேணாம், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஊத்ஸ் என்னும் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன், நான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் பாருங்க. ஊத்ஸ் என்னும் தேசத்துல அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு யோபுக்கு அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இத்தனை 7000 ஆடுகளும், இத்தனை ஆடுகளும், இத்தனை ஒட்டகம், இத்தனை கழுத. வசனம் சொல்லுதும் கிழக்கத்தி புத்திரரில் பெரியவனாய் இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லும். எப்பேற்பட்ட யோபு திடீர்னு அவன் கிட்ட இருந்த, நீங்க ஒருத்தனை எப்படி அனலைஸ் பண்ணலாம்? ஒரு கிராமத்துல ஒருத்தன் 15-20 மாடு வச்சிருந்தான் அப்படின்னா ஒரு பெரிய ஆள். 20-25 மாடு வச்சிருக்காருங்க, ஒரு பெரிய ஆளுங்க. 7000 மாடு, 8000 ஆடு இப்படி வச்சிருந்த யோபுவை எப்படி மதிச்சிருப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆளு திடீர்னு வசனம் சொல்லுது, ஓடி ஓடி ஒவ்வொரு ஆளா சொல்றான், எப்பா ஆடு செத்து போச்சு. அடுத்து இன்னொருத்தன் வரான், மாடு செத்து போச்சு. இன்னொருத்தன் வரான், ஒட்டகம் செத்து போச்சு. அடுத்து வரான், கழுதை செத்து போச்சு. சரி மிருகம் தான் போச்சு அப்படின்னா அடுத்து இன்னொருத்தன் வரான், அவன் குமாரனும் குமாரதைகளும் செத்து போட்டான். பாருங்க, ஒரே நாள் டோட்டல் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததுங்க. டோட்டல் யோபுடைய சாம்ராஜ்யம் என்னாச்சு? ஒரே நாள்ல எதெல்லாம் தேவை தன்னுடைய வாழ்க்கையில, தனக்கு பிள்ளைகள் தேவை, ஆடுகள் தேவை, மாடுகள் தேவை, கழுதைகள் தேவை, ஒட்டகங்கள் தேவை, வீடு தேவை, ஆஸ்தி தேவை, எல்லாம் தேவைன்னு இருந்தது எல்லாமே ஒரு நொடியில ஸ்மாஷ் ஆயிடுச்சு. லைஃப் இஸ் அன்சர்டைன். ஒரு நொடியில என்ன ஆயிடுச்சு? ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அவங்களுடைய மனைவி வராங்க. மனைவி சொல்றாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழணுமா யோபு? தேவனை தூஷித்து என்ன பண்ண? ஜீவனை விட்டுடு. அப்ப சொல்றாரு யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். வசனம் சொல்லும், இது எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, தேவனை ஒரு குறையும் கூறவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன் பாருங்க யோபு. இது எல்லாவற்றிலும் நாவினால் பாவம் செய்யவில்லை, ஆண்டவர் ஒரு குறை கூட என்ன பண்ணல. ஏன்னா யோபுக்கு தெரியும் தேவையானது ஒண்ணுதான். அது 7000 மாடு போனாலும் பரவாயில்ல, ஆடு போனாலும் பரவாயில்ல, நான் விடக்கூடாத ஒரு ஆள், என்னிடம் இருந்து வெளியே போகக்கூடாத ஒரு ஆள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருந்தா நான் மத்த எல்லாத்தையும் மீட்டு எடுத்துருவேன். அவர் என் கூட இருந்தாருன்னா எனக்கு கிட்ட இருந்து வெளியே போன எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்? மறுபடியும் கொண்டு வந்துருவேன். ஆனா இத்தனை ஆடு, இத்தனை மாடு இருந்து நான் ஆண்டவரை விட்டுட்டேன்னா அது வேஸ்ட். அதான் சொன்னேன், முதலாவது ஆண்டவரை வச்சிடணும், மத்ததெல்லாம் பின்னாடி வரும். நம்ம மத்தது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரை கடைசியா தேடணும்னா அது யோபுக்கு தெரியும், ஆண்டவர் என் கூட இருந்தா போதும்பா. மனைவி சொல்ற, ஜீவனை விடுங்கன்னு. பைத்தியக்காரி பேசுறது போல பேசாது, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உலகத்தின் பார்வைக்கு தெரியும், டே 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 வேலைக்கு போகணும்டா, டே டே படிக்கணும்டா, டே இந்த மார்க் எடுக்கணும்டா, அந்த மார்க் எடுக்கணும்டா. நீ ஜெபம் பண்ணாம மத்த செய்யறது எல்லாமே வேஸ்ட். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்துட்டு போய் படிக்க போனீங்கன்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருடைய பாதத்தின் கீழே உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீ போயிட்டு வேலைக்கு போனீங்கன்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இதை விட்டுட்டு நம்ம உலகத்தின் காரியங்களுக்குள்ள நாம போயிட்டோம் அப்படின்னா, ஆண்டவரை அப்புறமா வச்சுட்டு உலகத்தின் காரியத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே. அடுத்து 3வது பவுலை குறித்து பார்த்து நம்ம முடிச்சிடலாம். சவுல் என்கிறவன் பவுலாய் மாறுகிறான். அந்த பவுலை குறித்து நம்ம பேசுகிறோம். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு பிரதம மந்திரி மாதிரியான ஒரு ரோல். ஏன்னா
he got a rights. அவர் வந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வராரு, நான் வந்து கிறிஸ்தவர்களை என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். யூதர்கள் மத்தியில வைராக்கியம் மிகுந்த ஒரு நியாய பிரமாணத்துல தேறினவனும் கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து, அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிரைட்டீரியா, எவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. நியாய பிரமாணத்துல தேறினவன், கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து படித்தவன், அரசாங்கத்துடைய லெட்டரை வாங்கி வச்சு கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறவன், ஸ்தேவானை இவனுடைய கண்ட்ரோல்ல தான் ஸ்தேவானை அடிச்சு கொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள். ஆனா ஒரு கட்டத்துல சொல்றாரு, என் ஆண்டவருக்காக நான் இவை அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன். பவுலுக்கு தெரியுது தேவையானது ஒண்ணுதான், இந்த படிப்பு தேவையில்லை. அவர் நினைச்சிருந்தா அந்த காலத்திலேயே பெரிய சம்பளத்தை வாங்கியிருக்கலாம். அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு ஞானவான். இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது யார் பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா பவுலா தான் இருக்கும். பவுலை போல ஒரு பெஸ்ட் டீச்சர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆள் சொல்றாரு, என் ஆண்டவருக்காக இவை அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன். நான் அடிமைக்கு அடிமையானேன், எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். ஏன் தெரியுமா? தேவையானது ஒன்று. நம்ம கூட இன்னைக்கு ஏதோ வைராக்கியமே இல்லாம ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். பல நேரங்களில் நம்மால் வைராக்கியம் காட்ட முடியவில்லை ஆண்டவருக்காக, பக்தி வைராக்கியம் காட்ட முடியல. எலியாவை போல பக்தி வைராக்கியம் காட்ட முடியல. நீ பாகால என்ன வேணா கூப்பிட்டு, நான் எனக்கு தேவையானது ஒன்றுதான், நான் கூப்பிட்டேன்னா ஆண்டவர் பதில் அளிப்பார். எகுவை போல ஒரு பக்தி வைராக்கியம் காட்ட முடியல, இல்ல பிணைக்காசை போல ஒரு பக்தி வைராக்கியம் காட்ட முடியல. எப்படி அந்த ஈட்டி எடுத்துட்டு அந்த வேசித்தனம் பண்ணிக்கிற அந்த 2 பேரையும் உருவ குத்தி போட்டு இன்னொன்னு வாதை நின்று போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு, அந்த பிணைக்காஸ் காட்டின பக்தி வைராக்கியத்தினால், எலியாவின் பக்தி வைராக்கியம், பக்தி வேற பக்தி வைராக்கியம் வேற. அந்த அந்த இவர் மட்டும்தாங்க நமக்கு அப்படிங்கிற அந்த வைராக்கியம் என்ன பண்ணணும், நமக்கு இருக்கணும். இன்னைக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம். மரியாள் தேவையானது ஒன்றேன்னு புரிஞ்சுக்கிட்டா. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம், நம்ம பேசிட்டு இருக்கோம் மரியாதை குறித்து. ஆபிரகாம் தேவையானது ஒன்றேன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிகளின் தகப்பன் யாருன்னு கேட்டா ஆபிரகாம். நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், இஸ்லாம் மதத்திலும் இப்ராஹிம்ங்கிறவரு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகுறாரு, மதிக்கப்படத்தக்கவரா இருக்கிறார். யூத மார்க்கத்திலையும் ஆபிரகாம் தகப்பனா இருக்கிறார், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் ஆபிரகாம் தகப்பனா இருக்கிறார். பாருங்க, கிட்டத்தட்ட 3 மதத்திற்கும் ஆப்ரஹாம்ன்ற ஒரு ஆள், ஆப்ரஹாமிக் ரிலீஜியன் தான். இந்த 3த்துக்கு பேரே என்னது, ஆப்ரஹாமிக் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எடுபடாத நல்ல பங்கு என்னன்னா, இதுதான் எடுபடாது. எவனோ வாழ்ந்தான்ல அந்த சூழ்நிலையில. அந்த காலகட்டத்துல ஆபிரகாமோட சேர்ந்து எத்தனையோ லட்சம் பேர் வாழ்ந்திருப்பான்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடுபடாத நல்ல பங்கை யார் தெரிந்து கொண்டா? அந்த ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் பவுல் எல்லாம் தேவையானது ஒன்றே பிடிச்சாரா? கடைசி அதிகாரத்துல சொல்லும், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். 7000, 14,000, 6,000, 12,000, 4,000, 8,000 எல்லாம் டபுள் 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 போர்ஷன். ஏன் தெரியுமா? எது போனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை பிடித்துக் கொண்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேவையானது ஒன்றே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் தான். இந்த பாதத்தை நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னா, எந்த காரியம் உங்களை விட்டு போனாலும் சரி, இல்லை எந்த காரியமாவது இனிமே வரணும்னாலும் சரி, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா தேவனுடைய பாதத்தை நீங்கள் இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா வேதம் வாசிங்க, அதிகமா என்ன பண்ணுங்க, ஆவிக்குள்ளாய் போங்க, துதி செலுத்துங்க, பலி செலுத்துங்க, ஆண்டவருக்குள்ளாய் இன்னும் அதிகமான காரியங்களை இன்வால்வ் ஆகுங்க. மரியாதை போல பாதத்தருகே உட்கார்ந்துருங்க. மற்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.